வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ். போன வீடியோவில் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாளே, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. இந்த டைமில் பார்த்து நல்ல வேலையா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணா. ஹீரோயின் எடுக்கலன்னு தெரிஞ்சதுமே வேகமாக வந்து பார்க்குறா. ஹீரோயின் இப்படி மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்து பதறி போன ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவனோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறா. ஏன்னா அவர் ஒரு டாக்டர். அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப காய்ச்சல், அதனால தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை இப்படி ஒரு ஸ்டேஜில் பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயினோட பேசக்கூட முடியல. ஹீரோயினுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோ மேலே அவ்வளோ கோபம் வருது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. இவளுக்கு ஒரு மாடல் ஆகணும்னு ஆசை. அதனால்தான் ஆடிஷனில் கலந்துக்கிறதுக்காக அவங்க அம்மா விட்டு இங்கே வந்திருப்பா. அவங்க அம்மா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் தங்கச்சி அங்கே வந்திருக்கா, அவளை இங்கே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லணுமே. ஹீரோ இங்கே வந்து அவன் தங்கச்சியை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அவனோட ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறான். உடனே தங்கச்சி சொல்கிறா, அம்மா உனக்கு என் மேலே பாசமே இல்லைல்ல, ஏன் உன் வீட்டில் கூட நீ தங்க வைக்க மாட்டியா, ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு வருவியா, நான் வந்து வேற ஒரு வீட்டில் பிறந்தங்கிறதால நீ இப்படி பண்ணுற, நீ என்ன உன் தங்கச்சியாவே ஏற்றுக்கல தானே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி சொல்கிறத பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. உனக்கு யார் இப்படிலாம் பேச கற்றுக் கொடுக்குறா, நீ என் தங்கச்சி அவ்வளோதான், சரியா வா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே இதுல வர ஹீரோ தங்கச்சி ஷோல்டர்ல கை போட்டு கூட்டிட்டு போவானா. ஆனா ஆப்போசிட்ல அந்த நேரத்துல பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருப்பா. அவ இதை பார்த்துட்டு, சே நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நாசமாதான் போவ, உன்னால ஒருத்தி அங்க படுத்த படுக்கையா கிடக்குறா, ஆனா நீ இங்க என்னன்னா அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை உசார் பண்ணி ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்க, உனக்கே இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிக்க, என்னாச்சு டடாக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இங்க பாரு, அவளை பத்தி நீ இனி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவகிட்ட வந்த அவ்வளவுதான், பார்த்துக்கொடுங்க, மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிளம்பும் போது இதுல வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, ஒப்பா இது யாரு அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி கேட்குறா. அவங்க ஊர்லலாம் அண்ணனையும் கூட ஒப்பான்னு கூப்பிடுவாங்க போல. இதை கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஒப்பாவா சி அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோவுக்கா நீ இப்பதான் ஒப்பான்னு கூப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவால ஹீரோயினை பார்க்காம இருக்க முடியல. அதனால ஹீரோயின் வீட்டுக்கு வர்றான். ஆனா மாடிக்கு போகாம கீழே நின்று ஹீரோயின் வீட்டையே ரொம்ப நேரம் வெறிக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. ஒரு நாள் ஹீரோவோட அம்மா ஹீரோவை மீட் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா, ஓகேவான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா அந்த பொண்ணோட கம்பெனி வந்து ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, இப்போ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா நமக்கும் அது நஷ்டமாயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோவோட அம்மாவும், பரவாயில்ல நீ இப்போ என் பையனை தான் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே ஹீரோ வேணுனே சாக்கு புக்கு சொல்லிதான் இதை தட்டி கழிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயினோட இருந்த எல்லா போட்டோஸையும் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அவனால முடியல அதுக்கு மேல, அதனால கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ மாதிரி ஹீரோயினும் அந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த ஜீசோட பையனோட கான்செப்டை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதே இடத்துக்கு தான் ஹீரோவோட தங்கச்சியும் வந்திருப்பா. ஏன்னா அவளுக்கும் இந்த மாதிரி மாடல் ஆகணும்னு ஆசை. அதனால்தான் ஒவ்வொரு ஆடிஷனா வந்து கலந்துட்டு இருப்பா. ஆனா ஹீரோவோட வேலை என்ன அப்படின்னா, தன் தங்கச்சி எங்க போனாலும் மறுபடியும் பாதுகாத்து அவனை வீட்டுல கொண்டு சேர்க்கறது தான். இப்போ ஹீரோ தன் தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்காக வர்றான். இங்க பாரு, இன்னும் ஒரு ஆடிஷனுக்கு தான் நான் உன்னை அலோவ் பண்ணுவேன், அதுலயும் நீ செலக்ட் ஆகலன்னா நீ ஊரை பார்த்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் போறத மாடியில நின்று ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ இன்னொருத்தர டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. கூடவே தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருப்பா. இது நான் அன்னைக்கே பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீ கஷ்டப்படுவதான் உங்ககிட்ட சொல்லல, இப்ப நீ என்ன பண்றனா இன்னொரு பையனை டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, இல்ல என்னால முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. முடியவே முடியாது, ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரணும்னா நம்ம இன்னொரு விஷயத்துல கண்டிப்பா நுழைஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி ஹீரோயினை டேட்டிங்க்கு அனுப்பி வைக்கிறா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. டடாவை டேட் பண்ண வந்தவனா அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு கவனம் முழுசும் ஹீரோ மேலதான், அதாவது நினைப்பு முழுசும் ஹீரோ மேலதான். அந்த டேட்டிங்க்கு வந்தவன் பேசுறத அவ காது கொடுத்து கூட கேட்கல. இதே இடத்துக்கு யதார்த்தமா ஹீரோவும் அவனோட பிசினஸ் மீட்டிங்காக வந்திருப்பான். இப்படி டடா இன்னொரு பையன் கூட உட்காந்து பேசுறதையும் பாக்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாம அமைதியா போயிடுறான். இதை தேகாவும் பார்த்துருப்பான். ஏன்னா தேகாவும் பின்னாடி தான் வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச தேகா நேரா ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்க வரான். இந்த மாதிரி நான் எங்க அண்ணனுக்காக வேலை பார்க்குறேன், நீ ஹீரோயினுக்காக வந்து வேலை பாரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தேகா சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டோட கேரக்டர் தேகாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. தேகாவுக்குமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேல லவ் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவால முடியல, அவ்வளோ டிப்ரெஷன் ஆயிடுறான். பிசினஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம். ஆனா அவன் அந்த மீட்டிங் வந்து பாதியில எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு ஹீரோயினை பார்க்க வந்துடுறான்.
ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றா. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி கண்டும் காணாத மாதிரி வீட்டுக்குள்ள போயிடலாம். நான் போகும்போது என்ன மேடம் டேட்டிங்லாம் நல்லா போச்சா, ஓகே சொல்லிட்டீங்க போலயே அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, நானும் என்னோட அடுத்த லைஃப பாக்கணும்ல, பார்க்க அழகா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட வேண்டியதா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை போய் கட்டி பிடிச்சிட்டு இதுக்கு மேல வேற யாரையும் பத்தி என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்க மட்டும் என்ன டேட் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க வர்றா. ஆனா ஹீரோ அதுக்கு வழியே விடல, கேப்பே இல்லாம கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்க பாருடா, நீ வேலையை விடுற மாதிரி இருக்கும், இனிமே எப்பவுமே உன்னை சுத்தி பாடி கார்ட்ஸ் அண்ட் மீடியா பர்சன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா உன் பக்கம் இருப்பாங்கன்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் விட என்ன உனக்கு பிடிக்கும்னா சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றீங்க, இவ்வளோ ஈஸியா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது எனக்கு தெரியல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுறா. ஹீரோ கொடுத்த நெக்லஸ் இப்பவும் ஹீரோயின் கழுத்துலதான் இருக்கு. இதையும் ஹீரோ கவனிச்சிருப்பான். ஆனா ஹீரோ இதை லேஸ்ல விடுற மாதிரி இல்ல. மறுநாள் காலையிலே மறுபடியும் வந்து ஹீரோ வாசல்ல நிக்க ஹீரோயினும் வெளியே வர்றா. வா போலாம் கார்ல ஏறு அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சி இழுக்க, என்ன பண்றீங்க, நான் முடியாது வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. வர்றியா இல்ல தூக்கிட்டு போகவா அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல எப்படி பேசுவானோ அதே மாதிரி ஹீரோ பேச ரெண்டு பேரும் இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆமா அந்த டேட்டிங் என்னாச்சு, நோ சொல்லிட்டல அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நோ சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பா ஓகே, நானும் யாரையும் டேட் பண்ணல, இதான் நமக்கு கரெக்டான டைம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன் இப்ப பொய்யா புழுவுறீங்க, நீங்க தான் ஒரு பொண்ணை டேட் பண்றீங்களே, நான் தான் பார்த்தனே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் என்ன ஷாப்பிங் மால்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஏய் அவன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அச்சச்சோ தங்கச்சியா, ஓவரா வயிற்றுச்சல்ல பொங்கிட்டுமோ அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப ரெண்டு பேருமே அப்படியே கை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஓகேவே சொல்லலை, அதுக்குள்ள என் கை பிடிச்சி நடந்துடுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும், அதனால தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியலங்க, எனக்கு பயமா இருக்கு இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினோட முடிவு என்னவா இருக்கும், ஓகே சொல்லுவாளா இல்ல நோ சொல்லுவாளா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.